இந்த ரோமர் 12:2 நாம படிச்சோம். நாம அது அல்லேலூயா. நீங்க இந்த பிரபஞ்சத்திற்கு ஒத்த வேஷம் தெரியாமல் தேவனுடைய நன்மையும் பிரியமும் பரிபூர்ணமான சித்தம் இன்னதென்று பகுத்தறியத்தக்கதாக உங்கள் மனம் புதிதாகிறதுனால மறுரூபமாகிறீர்கள். ஆங்கிலத்துல ரொம்ப அழகா அந்த ஆரம்பத்திலேயே இருக்கும். Do not be conformed to this pattern of this world, but be transformed. Amen. Be transformed. Hallelujah. இதை எழுதுவதற்கு, இந்த வார்த்தையை அப்போஸ்தலனாகிய பவுல் எழுதுவதற்கு முன்பாக ஏன் நாம உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடக்கூடாது, ஏன் நாம மறுரூபம் ஆகணும் என்று சொல்லி எழுதுவதற்கு அதுக்கு முதல் வசனத்திலே அவர் சொல்லுவாரு. என்னன்னு, அப்படி இருக்க சகோதரரே, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை வேண்டிக் கொள்ளுகிறேன். இதுவே நீங்கள் செய்யத்தக்க புத்தி உள்ள ஆராதனை. ஆமென். ஹல்லேலூயா. என்ன பண்ணுமா? உங்க சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமுமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்கணுமா. அது கர்த்தருக்கு பிரியமானதான். அதுதான் ஆராதனையின் ஒழுங்கா. ஹல்லேலூயா. அப்போ இந்த சரீரம் எந்த அளவுக்கு நம்முடைய சரீரமா இருக்கிறதோ, எந்த அளவுக்கு இந்த சரீரத்துல நாம நினைச்சதெல்லாம் செய்யறோமோ, நம்ம சரீரத்திற்கு ஒவ்வொரு அவயமும் நாம் விரும்பினபடி நாம பயன்படுத்தி கொள்ளுகிறோமோ, இங்க ஆண்டவருடைய வசனம் சொல்லுது, இது உங்களுடையதா இருந்தாலும் அது உங்களுடையதல்ல. யூ டோன்ட், திஸ் பாடி டசன்ட் பிலாங் டு யூ. இது கர்த்தர் கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறாராம். 1 கொரிந்தியர் 6:19-20 படி கர்த்தர் கிரயம் கொடுத்து வாங்கி இருக்கிறாராம். 13ஆம் வசனம் சொல்ல, இந்த சரீரம் கர்த்தருடையது, கர்த்தரும் சரீரத்துக்குரியவர். God owns this. தேவனுடையவைகளாகிய உங்க சரீரத்தினாலும் எழுதப்பட்டிருக்கும். So God owns it. தேவனுடையது. ஆமென். தேவனுடையத என்ன பண்ணணுமா? இங்க பைபிள் சொல்லுது, ஹல்லேலூயா, நீங்கள் உங்கள் சரீரங்களை பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தருக்கு நீங்க ஒப்பு கொடுக்கணுமா? இது உங்க கையில ஆண்டவர் கொடுத்திருக்கிறார். பட் காட் வாண்ட்ஸ் இட் பேக். இந்த சரீரத்தை உண்டாக்கினவர் அவர்தான். மண்ணினால உருவாக்கினார் என்று வேதம் சொல்லுகிறது. முதல் மனுஷன், அவனுக்கு மாம்சத்தையும் ரத்தத்தையும் கொடுத்தார் ஆண்டவர். ஹல்லேலூயா. சோ அது கொடுத்தவர், அவன் பாவம் செய்து தேவ மகிமை அற்று போனவனாக இருந்தான். சோ மறுபடியும் அந்த மகிமைக்குள்ள நாம இருக்கிறதுக்கு, மறுபடியும் தேவனுடைய மகிமையில வாழ்றதுக்கு ஆண்டவர் என்ன பண்றாரு? ஐ வாண்ட் இட் பேக். எதுக்கு நம்ம இடத்துல கேட்கிறாரு? டு டிரான்ஸ்ஃபார்ம், இதை மாற்றுவதற்கு, இதை மறுபடியும் தேவனுடைய மகிமையாக, தேவன் மகிமை தங்குகிற மகிமையின் ஆலயமாக மாற்றுவதற்கு அவர் சித்தம் கொண்டிருக்கிறார். தட்ஸ் த ரீசன். இட்ஸ் நாட் எ சாய்ஸ். இட்ஸ் நாட் ஏதோ கவுன்சில் கிடையாது. இட்ஸ் எ கமாண்ட். தேவனுடைய ஒரு திட்டமான சத்தம் அது. அதிகாரப்பூர்வமான வார்த்தை அது. என்னங்க? நீங்க உங்க சரீரங்களை தேவனுக்கு எப்படி கொடுக்கணும்? பரிசுத்தமும் தேவனுக்கு பிரியமான ஜீவ பலியாய் ஒப்பு கொடுக்க வேண்டும். ஏன்னா தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு இதை கேட்கிறார் பவுல். தேவன் உங்க மேல இரக்கம் வச்சிருக்கிறார். டோன்ட் மிஸ் தட். ஆண்டவர் உங்க மேல வச்சிருக்க இரக்கத்தை நீங்க இழந்து போகாதபடி சொல்றாரு. அதுக்கு முன்னாடி நீங்க இதை கொடுத்துருங்க ஆண்டவருக்கு. இது ஆண்டவருடைய சொத்து, இது ஆண்டவருடைய ப்ராப்பர்ட்டி. இதை நீங்க அவருக்கு திருப்பி கொடுத்துருங்க. ஹல்லேலூயா. நீங்க கொடுத்தீங்கன்னா ரோமர் 6 எழுதி இருக்கிறபடி இது நீதியின் ஆயுதங்களாக அவர் மாற்றுவாரு. தேவனுக்கு பிரியமானதாக அவர் மாற்றுவாரு. மகிமைக்கு மேல மகிமைக்குள்ள கொண்டு போவார். unless and until you surrender your body. அது கொடுத்தாதான் நீங்க முழு, when God begins to rule and reign you, everything நம்முடைய வாழ்க்கையில மாறும். ஆமென். நம்முடைய பேச்சு மாறும், நம்முடைய பார்வை மாறும், நம்முடைய தியானம் மாறும், நம்முடைய நட மாறும், நம்ம வாழ்ற வாழ்க்கை மாறும். இட் வில் ப்ரொடியூஸ், ஆண்டவருக்கு நற்கனி கொடுக்கிற திராட்சை தோட்டமாக, திராட்சை செடியாய் மாற்றும். ஏசாயால வாசிக்கிறோம், கசப்பான கனியை கொடுக்கிறோமா?
ஆண்டவர் சொல்ற நற்குல கனியை திராட்சை கனியை கொடுக்கணும் தான் கர்த்தர் விரும்புறாரு. God wants it. அப்போ நாம எப்படி இருக்கணும்ங்க? தட்ஸ் த ரீசன் காட் சேஸ், அதை கொடுத்துருப்பா, என் ப்ராப்பர்ட்டி என்கிட்ட கொடுத்துரு, நான் உன்கிட்ட கொடுத்துருக்கிறேன், நீ என்கிட்ட ரிட்டர்ன் கொடுத்தீனா அதை நான் என்ன பண்ண போகிறேன்? டிரான்ஸ்ஃபார்ம் பண்ணி கொடுக்கிறேன். ஏன்னா நீ இந்த பூமியில இருக்கிற இந்த உலகத்தோட கன்ஃபார்ம் ஆய் வாழ்ந்து கொண்டு இருக்கிற, உலகத்துக்கேற்ற ஒத்த வேஷத்தை போட்டு கொண்டு வாழ்ந்து கொண்டு இருக்கிற. இந்த ஒத்த வேஷங்கிறது தேவ சபையில ஒரு விதமாகவும், நம்முடைய வெளியில தேவ சபை விட்டு வெளியே வந்த பிறகு வேறு விதமாக நம்ம வாழ்ந்து கொண்டு இருக்கிறோம். அதுதான் உலகத்துக்கு ஒத்த வேஷம் போடுறது. உலகத்துக்கு வரும்போது உலகத்தோட ஒன்றி போகிறது. தேவ ஆலயத்துக்குள்ள போகும்போது அங்க என்ன பண்றோங்க? வேஷம் போடுறது. அங்க தேவனோட கனெக்ஷன் இல்ல, இருதயம் கனெக்டட் இல்ல, மனசு கனெக்டட் இல்ல, உங்க ஆவி கனெக்டட் இல்ல. 1 கொரிந்தியர் 6 சொல்லும், கிறிஸ்துவோட இசைந்து இருக்கிறேன், அவன் ஒரே சரீரமா இருக்கிறானா. He is one with Christ. மறுரூபமாக்கப்பட்டவன் he is one with Christ. 2 கேரக்டர் இருக்காது, 2 ஆட்டிடியூட் இருக்காது. அப்போ ஆண்டவர் God wants it back. God wants it back. ஏதேன் தோட்டத்துல மனுஷனை துரத்தினாரு. பாவம் செய்த போது, அவன் மனம் திரும்பாத போது, அவன் பண்ணதெல்லாம் நியாயம்னு அவன் சொல்லி கொண்டிருந்த போது, அவங்க ஒருத்தர் மேல ஒருத்தர் பழியை போட்டு கொண்டு இருக்கும் போது ஆண்டவர் சொன்னா, இவங்க மனம் திரும்புற மாதிரி இல்ல, he sent them out of the garden of Eden. இப்ப என்ன பண்றாருங்க? வெளியே அனுப்பப்பட்டவர்களை இயேசு கிறிஸ்துடைய சிலுவையின் மூலமாக, இரத்தத்தின் மூலமாக நம்மை மறுபடியுமாக அவரோடு இணைத்து கொள்ள விரும்புகிறாரு. மறுபடியுமாக அந்த மகிமையின் ஏதேன் தோட்டத்துக்குள்ள நம்மை கொண்டு வந்து வைத்துக் கொள்ள விரும்புகிறாரு. அந்த தோட்டத்துக்குள்ள வரணும்னா you cannot live or confirmed. நீங்க உலகத்துக்கு வேஷம் போட்டு கொண்டு இருந்தீங்கன்னா வாழ முடியாது. God will again, you cannot enter into the glorious things of God. ஒரு transformed life இருக்கணும். Hallelujah. ஆண்டு தேவன் கிட்ட என்ன பண்ணணுங்க? எந்த ஒரு நிபந்தனை இல்லாம, ஆண்டவரே இது உங்களுடையது, உங்களுக்கு கொடுக்கிற, நீங்க என்ன செய்யணுமோ என்ன செய்யுங்கன்னு சொல்லி ஒப்பு கொடுக்கறதான் புத்தி ரொம்ப புத்திசாலியான, அதான் புத்தி உள்ள ஆராதனைன்றது. புத்தி உள்ள ஆராதனை எதுங்க? ஆண்டவரே எந்த ஒரு கமிட்மெண்ட் எல்லாம், எந்த காரியமும் எனக்குள்ள அதோ அந்த அர்ப்பணிக்கிறதுல அது பின்னாடி காரியங்களை வச்சு இல்ல. ஆமென். ஹalleluya. கம்ப்ளீட் ஆண்டவர் கொடுக்கிறது. ஆண்டவரே இது நீங்க கொடுத்தது, நீங்க ரட்சிப்பு, இந்த சரீரத்துலதான் ரட்சிப்பு, அந்த இருக்கிற ஆத்மாவுல ரட்சிப்பை கொடுத்தீங்க, மீட்பை கொடுத்தீங்க, அபிஷேகத்தை கொடுத்தீங்க, பரிசுத்த எவ்ரிதிங் என்கிட்ட இருக்கிறதெல்லாம் நீங்க கொடுத்தது ஆண்டவரே. என்கிட்ட நான் இருந்தது பாவத்துல, I am a sinful man ஆண்டவரே. எனக்குள்ள இருந்தது அசுத்தம். பட் இந்த அசுத்தமான மனுஷன்கிட்ட அசுத்த உதடுகள் இருந்தது, அசுத்தமான கண்கள், இவைகள் இருந்து வாழ்ந்த வாழ்க்கையிலிருந்து எனக்கு மாற்றத்தை கொண்டு வந்தீங்க. அப்ப அதனால ஆண்டவர் எல்லாத்தையும் நீங்க மாத்துனீங்க, உள்ளும் புறமும் மாத்துனீங்க. அதனால் உம்முடையதா இருக்கிறதுனால எந்த ஒரு நிபந்தனை இல்லாம ஆண்டவர், I just give you as I am. I know there are இன்னும் லூப் ஹோல்ஸ் எல்லாம் இருக்குது, இன்னும் நிறைய வாழ்க்கையில மாற்றங்கள் வரணும், அது இல்லாம இருக்கிறது. பட் ஐ சரண்டர் லார்ட், உங்க கருத்துல நான் ஒப்பு கொடுக்கிறேன். அதுவே புத்தி உள்ள ஒரு ஜெபம், புத்தி உள்ள ஒரு ஆராதனை. ஆண்டவரே எனக்கு இதை செய்யுங்க, எனக்கு இதை செய்யுங்க, இதை கொடுங்க, அதை கொடுங்க. கேட்கறதுக்கு நல்லா இருக்கும். ஆனா ஆண்டவர் நம்ம பாக்குறாரு, நம்ம கேரக்டரை பாக்குறாரு, நம்ம மனசு எப்படி இருக்குதுன்னு பாக்குறாரு. இட் இஸ் ரினியூட் ஆர் கன்ஃபர்ம்ட். அது மறுரூபமாக்கப்பட்டு இருக்கிறதா இல்லைன்னா அதே போல இருக்கிறதா என்று கர்த்தர் பாக்குறாரு. உலகத்தோட ஒத்து போய் கொண்டு இருக்கிறோமா? உலகத்தின் விருப்பங்களை நம்ம செய்து கொண்டு இருக்கிறோமா? இல்லை மறுரூபமாக்கப்பட்டு இருக்கிறோமா? மறுரூபமாக்கப்பட்டதாங்க மகிமைகளை பார்க்க முடியும். ஹல்லேலூயா. சங்கீதம்
119 சங்கீதம் 25 வசனத்துல படிச்சீங்கன்னா அங்க சங்கீதக்காரன் சொல்லும், ஆண்டவரே என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டார். தட் இஸ் கன்ஃபர்மிங் டு த வேர்ல்ட். உலகத்துக்கு ஒத்த வேஷம் வருது. என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. சங்கீதக்காரன் ஓப்பனா சொல்றான், என் ஆத்துமா மண்ணோடு ஒட்டி கொண்டிருக்கிறது. என்ன பண்ணுங்க, ஆண்டவரே உம்முடைய வசனத்தின்படி என்ன உயிர்ப்பீங்க. உலகம் என்ன பிடிச்சிருக்கிறது ஆண்டவரே, நான் வெளியே வர விரும்புகிறேன், ஆனா முடியல. நீங்க என்ன உயிர்ப்பீங்க, உங்க வசனத்தின்படி என்ன உயிர்ப்பீங்க. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களுக்கு விடுதலை, உங்களை விடுதலை ஆக்கும் இயேசு சொன்னார் இல்லையா. அப்போ அந்த வசனம் வரும்போது, வசனம் உங்களுக்குள்ள, உங்க உள்ளான அந்த ஆத்துமாக்குள்ளே ஆவிக்குள்ள வரும்போது, then you get delivered. ரெண்டு எஜமானுக்கு ஆண்டவர் இயேசு சொன்னார், ஊழியம் பண்ண முடியாது. ஒருத்தரை வெறுத்து ஒருத்தரை நேசிப்போமா, அந்த வாழ்க்கை வேணாம் உங்களுக்கு. யூ இஸ் யுவர் பாஸ். உலகமா, பிசாசா, இல்ல ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவா? இஃப் யூ பிலாங் டு காட், then give it to God. ஒரு முறை இயேசுவை சோதிக்க வராங்க, வந்து கேட்பாங்க, என்னன்னு, நாங்க ராயனுக்கு வரி செலுத்துவது நியாயமா, ரைட்டா, அது கொடுக்கலாமான்னு. உடனே இயேசு சொல்ல, ஒரு காயின் எனக்கு கொடுப்பா. அந்த காயினை வாங்கிட்டு இது என்னன்னு கேட்பாரு. ஒரு பக்கம் ராயனுடைய உருவம் இருக்கும். அப்ப ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்ல, ராயனுடைய ராயனுக்கும் தேவனுடையதும் தேவனுக்கு கொடுங்க. அப்போ நீங்க யாரா இருக்கிறீங்க? தேவனுடையவர்கள். யூ பிலாங் டு காட். So God says, give it back to God. What right you have to hold it back? நீங்க எந்த அளவுக்கு உங்களை நீங்க பிடித்து கொண்டு வாழ்கிறீர்களோ, சட்ட திட்டங்களை நீங்கள வைத்து வாழ்ந்து கொண்டிருக்கிறீங்களோ, you cannot be, இந்த ஆண்டவருக்கு பிரியமானதை செய்து வாழ முடியாது. சங்கீதம் 143 தாவீது சொல்றார்ல, உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும். உம்முடைய ஆண்டவரே நல்ல ஆவியானவர் என்னை செம்மையான வழியில நடத்துவாராக. அவர் சொல்லார், உமக்கு பிரியமானதை செய்ய எனக்கு கற்றுத்தாரும். நீரே என் தேவன், உம்முடைய நல்ல ஆவி என்னை செம்மையான வழியில நடத்துவாராக. ஹல்லேலூயா. உலகத்தை நேசிச்சு உலகத்தோட ஒட்டி போய் கொண்டிருக்கிற, வாழ்ந்து கொண்ட அதே நேரத்துல தேவனுக்கு பிரியமா இருப்பது. யூ cannot surrender yourself to God. It's impossible. 1 யோவான் 2ஆம் அதிகாரத்துல நீங்க படிச்சீங்கன்னா 15ஆம் வசனத்துல அவர் சொல்லுவார், என்ன சொல்லுவாரு? 1 யோவான் 2ஆம் அதிகாரம் 15, 16, 17ஆம் வசனத்துல படிக்கும் போது, உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். இட்ஸ் a command, கட்டளை. ஆனா நாம என்ன பண்றோங்க? இன்னைக்கு உலகத்துல இருக்கிற எத்தனை காரியங்கள் நமக்கு பிரியமா இருக்கிறது. உலகத்திலும் உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். ஒருவன் உலகத்தில் அன்பு கூர்ந்தால் அவனிடத்தில் பிதாவின் அன்பில்லை. வாட் a strong word. உலகத்தில் அன்பு, உலகத்திலும் உலகமும் உலகத்தில் இருக்கிறதுல அன்பு கூர்ந்தா, you cannot have the love of God in you. அப்பனா வேஷம் போட்டு கொண்டு வாழுகிறோம். உலகத்துக்கு ஒத்த வேஷம் போட்டு கொண்டு இருக்கிறோம். தேவனுக்கு முன்னாடியே வேஷம் போடுறோம். we think God doesn't know anything. ஏனெனில் மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள். அப்போ ஆண்டவர் தேவன் என்ன சொல்றாருங்க? there are things of God, இந்த பூமியில தான் இருக்கிறது. the things of the world, பிசாசினால் உண்டானது இந்த உலகத்துல தான் இருக்குது. ரெண்டு இருக்குது. அப்போ அவருங்க சொல்ல, ஏனெனில் என்ன இருக்குதான்? உலகத்திலேயோ இல்ல பிசாசினால் உண்டானது இருக்கு. மாம்சத்தின் இச்சை, கண்களின் இச்சை, ஜீவனத்தின் பெருமையாகிய என்னங்க? உலகத்தில் உள்ளவைகள். மேல உலகத்தில் உள்ளவைகளிலும் அன்பு கூறாதிருங்கள். அப்போ உலகத்தில் உள்ளவைகள் என்னங்க? மாம்சத்தின் இச்சையும் கண்களின் இச்சையும் ஜீவனத்தின் பெருமையுமாகிய உலகத்தில் உள்ளவைகள் எல்லாம் பிதாவினால் உண்டானவைகள் அல்ல, அவைகள் உலகத்தில் உண்டானவைகள்.
உலகமும் அது நிச்சயம் ஒழிந்து போகும். தேவனுடைய சித்தத்தின்படி செய்கிறவனோ என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். Everything of this world will perish. If you are, அதோட அர்த்தம் என்னன்னா, நீங்க உலகத்தையும் உலகத்தில் உள்ளவைகளையும் அன்பு கூர்ந்து அதன்படி வாழ்ந்து கொண்டு இருப்பீங்கன்னா, கண்களின் இச்சை, மாம்சத்தின் இச்சை, ஜீவன் பெருமைத்துல வாழ்ந்து கொண்டு இருந்தீங்கன்னா அழிந்து போகணும். One day you will miss the glory of God. ஒரு நாள் you will be, hallelujah, தேவனுடைய ராஜ்யத்தை இழந்து போயிருவோம். அவர் இங்க சொல்றார், உலகமும் அது நிச்சயம் என்னாகும்? ஒழிந்து போகும். தேவனுடைய சித்த மறுரூபமாக்கப்பட்டவன், those who have been transformed, அவன் தான் என்ன இருப்பாங்க? என்றென்றைக்கும் நிலைத்திருப்பான். In this world and in the வரக்கூடிய தேவனுடைய ராஜ்யத்திலும் அவன் நிலைத்திருப்பான். ஹல்லேலூயா. என்ன கர்த்தர் விரும்புறாரு? He wants us to be radically different from others. மற்றவர்களை காட்டிலும் நீங்களும் நானும் வித்தியாசமா இருக்கணும்னு கர்த்தர் விரும்புறாரு. இயேசுடைய வாழ்க்கை கவனிச்சு பாருங்க. அவர் சொன்னார், ஹல்லேலூயா, நான் பூமியில தான் இருக்கிறேன், நீங்களும் பூமியில தான், உலகத்துல தான் இருக்கிறீங்க. நான் உலகத்தான் அல்லாதது போல. அவர் உலகத்தில் இருந்தாரு. உலகத்தின் காரியங்கள் அவரை ஒட்டி கொள்ள முடியல. உலகத்தின் காரியங்கள் அவரை மேற்கொள்ளல. உலகத்தின் காரியங்களின்படி, உலகத்தின் வழக்கத்தின்படி, உலகத்தின் நடவடிக்கையின்படி அவர் வாழல. He lived to the principle of the kingdom of God. நான் உலகத்தான் அல்லாதது போல. நான் உலகத்துல தான் இருக்கிறேன், நான் உலகத்தான் அல்லாதது போல. நீங்களும் நானும் இந்த உலகத்துல தான் இருக்கிறோம். ஆனா ஆண்டவருடைய இயேசு என்ன கத்து கொடுத்துக்கிறாரு? நான் உலகத்தான் அல்லாதது போல, அவர்களும் உலகத்தார் அல்ல. You have to separate. ராடிக்கலா மாறணும். இன்னைக்கு ஒரு நாள் இருந்துட்டு நாளைக்கு அல்ல, ராடிக்கலா. அதுதான் கர்த்தர் விரும்புறாரு. அப்போ அந்த ராடிக்கலா மாறினாதான், டிரான்ஸ்ஃபார்ம் ஆனாதான் தேவனுடைய சித்தத்தையே நம்ம புரிந்து கொள்ள முடியும். இன்னைக்கு எத்தனை பேர் நம்ம ஜெபிக்கிற, ஆண்டவரே என் வாழ்க்கையில உங்க சித்தம் என்ன, உங்க சித்தம் என்ன, உங்க சித்தம் என்னன்னு. அந்த சித்தம் எப்ப தெரியும்? சும்மா ஆண்டவரே ஆண்டவரே இயேசு மத்தேயுல கர்த்தாவே கர்த்தாவே என்று கூப்பிடுறவங்க எல்லாம் ஆண்டவர் தெரியும். நம்ம உள்ள எப்படி இருக்கிறோம், வெளியே எப்படி இருக்கிறோம், உதட்டுல எப்படி இருக்கிறோம்னு தெரியும். ஆண்டவர் சொல்லுவார், அப்படி கூப்பிடுறவங்க எல்லாம் எனக்கு தெரியாதுன்னு சொல்லிடுவாரு. அப்ப என்ன கர்த்தர் விரும்புறாருங்க? He knows everything. ராடிக்கலா மாற்றப்பட்டு இருக்கணும். என் உள்ளமும் என் உதடுகளும் ஒன்று போல இருக்கணும். என் உள்ளான மனுஷனும் என் மாம்சமும் ஒன்னையே விரும்பணும். தாவீது சொன்னது, ஒன்றையே நான் கேட்டேன், நான் அதையே நாடுவேன். எது வரைக்கும்? என் ஜீவன் உள்ள நாளெல்லாம். எதை விரும்புவேன்? கர்த்தருடைய மகிமை நான் பார்க்கணும், அவருடைய ஆலயத்தில் நான் ஆராய்ச்சி செய்யணும். I want to be in the presence of God. My body should be in the presence of God. My spirit should be in the presence of God. Transformed people will know the will of God. மறுரூபமாக்கப்பட்டவங்க தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். மத்தேயு 17ஆம் அதிகாரத்துல நீங்க பாத்தீங்கன்னா, அங்க ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து பேதுருவை, யாக்கோபை, யோவானை மலை மேல கொண்டு போகிறார். அங்க மறுரூபமாகிறாரு. மறுரூபமான பிறகு எல்லாரும், இவர்களுக்கு 3 பேருக்கும் பயம் உண்டாகுது. ஒரு மகிமையின் மேகம் மூடுது. அந்த மேகத்துல இருக்கும் போது பேதுருமா அது எழுதுறாரு. அங்க அவர் என்ன பண்ணாராம்? இயேசு இருக்கிறாரு. இயேசு அத்தனை he was in the glory. அப்ப அவர்கிட்ட வந்து எலியாவும் மோசையும் பேசுறாங்களா? எதை குறிச்சு பேசுனாங்க?
அவங்க வந்து இயேசு கிட்ட நீர் மாம்சத்தோட ரத்தத்தோட வந்தீர் ஆண்டவரே என்ன அவங்க பேசல. they just came and taught. அவங்களோட என்ன பேசுனாங்க ரெண்டு பேரும்? வரக்கூடிய காரியங்கள், சிலுவை, இயேசுடைய பாடு. அதை எப்படி இயேசு நிறைவேற்ற போகிறாரு? they were having a இயேசுவோட பேசிக்கொண்டு இருக்கிறாங்க. about the coming things. present இல்ல. what the சிலுவையை பத்தி பேசுறாங்க, கொல்கத்தாவை பத்தி பேசுறாங்க, அவருடைய மரணத்தை குறிச்சு பேசுறாங்க, அவருடைய உயிர்த்தெழுதலை குறிச்சு பேசுறாங்க. சோ இயேசு இவர்களுக்கு ஒரு கிளிம்ஸை காட்டுறாரு. நீங்களும் மறுரூபமானா நீங்க உலகத்தோட ஒத்து போகாம நீங்க பிரித்தெடுக்கப்பட்டவர்கள், நீங்க தேவனுடையவர்கள் என்று அறிகிற அறிவுக்குள்ள நீங்க இந்த உங்க வாழ்க்கையை புதுப்பித்துக் கொள்வீங்கன்னா, you too can have this kind of experience. You can know the will of God. You will have supernatural encounters. இயற்கைக்கு அப்பாற்பட்ட மகிமையான காரியங்களை பார்க்க முடியும். ஆவியாய் இருக்கிற கர்த்தரால நீங்க மகிமைக்கு மேல மகிமையாய் மாற முடியும். ரட்சிக்கப்பட்ட உங்களுக்கு எனக்கு தாங்க இந்த கிருபை, உங்களுக்கு எனக்கு தான் இந்த கட்டளைகள் பைபிள்ல இருக்கிறதெல்லாம். இட்ஸ் நாட் ஃபார் த வேர்ல்ட். அவங்க இப்படி, இவங்க இப்படி, இவங்க இருந்தா இப்படி, அவங்க இருந்தா அப்படின்னு சொல்லுவதற்கல்ல. இட்ஸ் ஃபார் யூ. இந்த சத்தத்தை கேட்கிற உங்களுக்கு எனக்கு தான், பிரசங்கம் பண்ற எனக்கும் கேட்கிற உங்களுக்கும் தான் இது. உலகத்தில் உள்ளவைகள் அன்பு கூறாதிருங்கள், மறுரூபமாகுங்க. இந்த உலகத்துல எப்படி இருக்குது பாருங்க. நீங்க ரோமருக்கு எழுதின நிருபம் 1ஆம் அதிகாரத்தை நீங்க படிக்கும் போது, why people of this world, உலகத்துல இருக்கிறவங்களால புரிந்து கொள்ள முடியல, உணர்ந்து கொள்ள முடியல. why there is no transformation but only confirmation. உலகத்தோட ஏன் ஒத்து போய் கொண்டு இருக்கிறாங்க? சபைக்குள்ள இருக்கிறாங்க, எத்தனையோ பேர் ரட்சிக்கப்பட்டு இருக்கிறாங்க, மீட்கப்பட்டு இருக்கிறாங்க, ஊழியத்துல இருக்கிறாங்க. but many are still conformed to the world. இந்த உலகத்துக்கு கவலைப்பட்டு இருக்கிறதுனாலதான், உலகத்தின் காரியங்களுக்கு கவலைப்பட்டு இருக்கிறதுனாலதான் அவர்கள் ஆண்டவருக்கு அதிகமாக பலன் கொடுக்க முடியல. ஏன்னா முள்ளுள்ள இடங்களில் விதைக்கப்பட்ட விதை என்ன பண்ணுமா? வளருமா? முற்கள் அதை நெருக்கி போட்டதுனால பலனற்று போகிறாங்களாம். அதுக்கு இயேசு விளக்கத்தை சொல்லுவாரு. உலகத்தின் ஐஸ்வர்யம், உலகத்தின் மயக்கம், அதனால் அவர்கள் பலனற்று போகிறார்கள். ஆண்டவர் தேவன் என்ன விரும்புறாருங்க? நல்ல பலன் கொடுக்கிறவர்களாக நீங்களும் நான் இருக்கணும்னு விரும்புறாரு. என்னவா? உலகத்துல இருக்கிற காரியங்களுக்கு அவர்கள் தேவனை அறிந்தும் அவரை தேவன் என்று மகிமைப்படுத்தாமலும் ஸ்தோத்திரையாமலும் இருந்து தங்கள் சிந்தனைகளினால வீணரானார்கள். உணர்வில்லாத அவருடைய இருதயம் இருள் அடைந்தது. அவர்கள் தங்களை ஞானிகள் என்று சொல்லியும் பைத்தியக்காரராகி அழிவில்லாத தேவனுடைய மகிமையை அழிவுள்ள மனுஷரின் பறவைகள், மிருகங்கள், ஊரும் பிராணிகள் ரூபங்களுக்கு ஒப்பாக மாற்றினார்கள். இது நிமித்தம் அவர்கள் தங்கள் இருதயத்தில் உள்ள இச்சைகளினால they gave themselves to the things of this world. இன்னைக்கு எத்தனை கர்த்தருடைய பிள்ளைங்க இப்படிதான் இருக்கிறோம். இஸ்ரவேல் மக்கள் தேவனுடைய மகிமை பார்த்தாங்க. மோசே வெளியே கொண்டு வரும்போது மேக ஸ்தம்பத்தை பாக்குறாங்க, அக்கினி ஸ்தம்பத்தை பாக்குறாங்க.
சிவந்த சமுத்திரம் பிளக்கப்படுகிறதை பார்க்க அங்க பார்வோனை அவனுடைய சேனையும் தேவன் அந்த சிவந்த சமுத்திரத்தை கவிழ்த்து போட்டதை பார்க்கிறாங்க. இஸ்ரவேல் மக்கள் எகிப்துல இருக்கும்போது தேவன் அனுப்பின 10 வாதைகளை பார்த்தாங்க. எல்லாம் பார்த்த போது கூட ஜஸ்ட் கொஞ்சம் மாசங்கள் தான், கிட்டத்தட்ட 1 வருஷம் கிட்ட நடந்து போகிறது. 3 மாசத்துக்கு அப்புறம் அவங்க சீனாய் பெனின்சுலாக்கு வராங்க. மோசே 40 நாட்கள் தேவனோடு மேல இருக்கிறாரு. கீழே பைபிள் சொல்லுது அவர்கள் தங்களை இஸ்ரவேல் மக்கள் தங்களை கெடுத்து கொண்டார்களாம். இவ்வளோ மகிமை பார்த்தவர்கள் கெடுத்து கொண்டார்களாம். இன்னைக்கும் ரட்சிக்கப்பட்ட அநேகர் என்ன பண்றாங்க? பிகாஸ் ஆஃப் த லவ் ஆஃப் திஸ் வேர்ல்டு, உலகத்துல இருக்கிற ஆசை, பண ஆசை, பல ஆசைகள், இச்சைகளினால they are losing the benefit, they are losing. ஆண்டவருக்கு என்ன பண்றாங்க? துக்கம் உண்டாகிற காரியங்களை செய்து கொண்டிருக்கிறாங்க. You always think about yourself. பணம், பெருமை, பதவி, இப்படி யோசித்து கொண்டு இருக்கிறோம். அதனால என்ன ஆகுதான்? அல்லேலூயா. ஞானி என்று சொல்லியும் தங்களை பைத்தியக்காரராக்கி கொண்டார்களாம். They think this is important. இது ரொம்ப முக்கியம், இது ரொம்ப முக்கியம், இது ரொம்ப முக்கியம். நம்முடைய உலகத்துல, நம்முடைய சபையில கூட பாருங்க, வீட்டுல பாருங்க, நம்ம பிள்ளைங்க நிச்சயமா படிக்கணும், நல்ல படிக்கணும், நல்லா முன்னேறணும், நல்ல மார்க்ஸ் ஸ்கோர் பண்ணணும், பெரிய போஸ்டுக்கு வரணும். அதெல்லாம் நம்ம ஆசைப்படுறதுல தப்பு கிடையாது. ஆனா இன்னைக்கு எத்தனை கர்த்தருடைய பிள்ளைங்க வீட்டுல அதுக்கு முக்கியத்துவம் அதிகம், ஜெபத்துக்கு இல்ல, வேத வசனத்துக்கு இல்ல. பட் you give so much importance to the உலகத்தின் படிப்புக்காக. உலகத்துல இருக்கிற அந்த படிச்சு பேர் வரணும், ஸ்கூல்ல பேர் வரணும், அது சபையில வந்து சாட்சியா சொல்லுவோம், என் பிள்ளை இந்த மாதிரி மார்க்ஸ் எடுத்தான்னு. ஆனா எத்தனை பேர் வந்து சொல்ல முடியும், என் பிள்ளை கர்த்தருக்காக வாழ்ந்து கொண்டு இருக்கிறான், என் பிள்ளை கர்த்தருக்காக, கர்த்தருடைய வேலை கர்த்தருக்காக அவன் என்ன பண்றான், நின்று கொண்டு இருக்கிறான். he is preaching the word and the tender ageல இயேசுவை குறித்து சொல்லி கொண்டு இருக்கிறான். எத்தனை பெற்றோர்கள் வந்து சபையில சாட்சி சொல்றோம். ஹல்லேலூயா. நிச்சயமா நான் சொல்றேன், நம்ம பிள்ளைங்க படிக்கணும். they have to excel in everything. தானியேல் அப்படிதான் இருந்தாரு. பட் அதே நேரத்துல தானியேல், சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோ கூட பாத்தீங்கன்னா தேவர் the children of God. அவர்கள் பெரிய பெரிய பதவியில இருந்தாங்க. பட் everything was secondary. அவர்களுக்கு God was their primary. தேவனை ஒருபோதும் அவங்க விட்டு கொடுக்கல, தேவனை செகண்டரியா வைக்கல. இன்னைக்கு யோசித்து பாருங்க, உலகத்தின் பாடங்கள், உலகத்தின் காரியத்துக்கு கொடுக்கிற முக்கியத்துவம், நீங்க கர்த்தருடைய காரியத்துக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோமா? we have learned, நம்முடைய மனசெல்லாம் டியூன் ஆயிருச்சு. உலகமும் உலகத்தில் உள்ளவைகள் மேல ரொம்ப கவர்த்து நம்ம என்ன பண்றோம், டியூனாய் போயிட்டோம். அதுல இருந்து வெளியே வர்றது கஷ்டமாகுது. அதான் ஆண்டவர் சொல்றாரு, அதுல இருந்து நீ வெளியே வரணும், மறுரூபமாகணும். you have to get transformed. நம்ம அத்தனை ஜெபம் பண்றோம், நம்ம பிள்ளைகளுக்காக ஜெபம் பண்றோம், ஞானத்தை கொடுங்க, ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. எந்த ஞானத்தை கேக்குறீங்க? தேவனை அறிகிற ஞானத்தை கேக்குறீங்களா பிள்ளைகளுக்கு? தேவ சித்தத்தை அறிந்து கொள்ளுகிற ஞானத்துக்காக ஜெபிக்கிறீங்களா, இல்ல உலகத்தின் ஞானத்துக்காக ஜெபிக்கிற? உங்களுக்குள்ளே நீங்க கேட்கும் போது எதை கேட்கறீங்க? எபேசியர் 1:17 பவுல் எழுதுறாருல, உம்மை அறிந்து கொள்வதற்காக ஞானத்தையும் தெளிவையும் அளிக்கிற ஆவியை தரணும்னு அவர் ஜெபிக்கிறாருல்ல. கொலேசியர் 1:அதிகாரத்துல வாசி, உங்களுடைய சித்தத்தை அறிகிற அறிவினால் நாங்க நிரப்பப்படணும்னு அவர் கேட்கிறாரு இல்ல. எத்தனை பேர் ஜெபம் பண்றோம்? அழிந்து போகிற காரியத்துக்காக தான் ஜெபிக்கிறோம். நாம எவ்வளவு பெரிய ஒரு பட்டம், ஒரு IAS ஆகலாம், ஒரு IPS ஆகலாம், உயிரோட இருக்கிற வரைக்கும் தான் அது அழிந்து போகும், அழிந்து போகும். You have to work to become.
பட் ஆண்டவர் என்ன பண்றாருங்க? He works in our life to become what God wants us to become. நம்மள அவர் கிரியை செய்கிறார், நமக்குள்ள வேலை செய்கிறாரு. He is in the process of transforming us, changing us into his own image. ரோமர் 8ஆம் அதிகாரம் 29ஆம் வசனம் சொல்லும், எவர்களை அவர் முன் அறிந்தாரோ அவர்களை தம்முடைய குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாகும்படி ஒப்பாக்கி கொண்டிருக்கிறார். He is transforming us into the image of his son Jesus. அதுதான் தேவனுடைய விருப்பம், அதுதான் தேவனுடைய சித்தம். He is not changing or transforming you into ஏதோ ஒரு காரியமா, ஏதோ ஒரு பெரிய தலைவனா, பெரிய அதிகாரியா, அப்படி இல்ல. He is transforming into the image of his son. அதுதான் தேவ சித்தம். இன்னைக்கு உலகத்துல நிறைய கன்ஃபர்மர்ஸ் இருக்கிறாங்க, டிரான்ஸ்ஃபார்மர்ஸ் ஆர் வெரி லெஸ். டிரான்ஸ்ஃபார்ம் ஆனதாங்க, மறுரூபமானதாங்க நீங்க தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொள்ள முடியும். தேவன் என்ன அழைக்கிறார், தேவன் என்ன சொல்றாரு, தேவன் எதை வைத்திருக்கிறாரு. ஆண்டவருடைய வசனம் சொல்லுது. 1 கொரிந்தியர் 2ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம் 10ஆம் வசனத்துல சொல்லுகிறது. என்ன சொல்லுதுங்க? அழகா சொல்லுது. என்னன்னு? தேவனிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு. எப்படி ஆரம்பிக்குது பாருங்க வசனம். தேவனிடத்துல அன்பு கூறுகிறவர்களுக்கு என்ன அன்பு தெரியுமா? அல்லேலூயா. ஜெபம் பண்ணும்போது ஆண்டவரே உலகம் ஜெபம் பண்றது, பேசும்போது இயேசு இயேசு, அது இல்ல. தேவனிடத்துல அன்பு, தேவனுடைய அன்பு, தேவ மேல அன்பு. அந்த அன்பு எப்படிப்பட்டது அன்புங்க? தேவனே கொடுத்த அன்பு. ரோமர் 5:5 சொல்லும் என்னன்னு? தேவன் தம்முடைய அன்பை பரிசுத்த ஆவியானவரை கொண்டு நம்ம இருதயத்துல ஊற்றி இருக்கிறாராம். ஆமென். அந்த பரிசுத்த தேவனுடைய அன்பை கொண்டுதான் தேவனை நேசிக்க முடியும். அப்போ தேவன் என்ன சொல்லுதுங்க? தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. ஹல்லேலூயா. உண்மையா அன்பு கூறுனா, தேவன் ஆயத்தம் பண்ணினவைகளை கண் காணவும் இல்லை, காது கேட்கவும் இல்லை, அது மனுஷருடைய இருதயத்தில் தோன்றவும் இல்லை. நமக்கோ, யாருக்குங்க? மறுரூபமாக்கப்பட்டவர்களுக்கு, உண்மையாக தேவனிடத்தில் அன்பு கூறுகிறவர்களுக்கு. ஹல்லேலூயா. இந்த அன்புல ஆண்டவர் உலகம் அல்ல, உலகத்தின் காரியம் அல்ல. ஆண்டவர் தேவனுடைய சித்தம் மாத்திரம்தான். தேவன் ஆயுதம் பண்ணி இருக்கிறாராம். கண் காணாததை, காது கேட்காததை, இருதயத்தில் தோன்றாததை தேவன் என்ன பண்றாராம்? இதெல்லாம் தெரியல. ஆனா அவர் சொல்லுவாரு, ஆவியானவர் மூலமாக நமக்கு வெளிப்படுத்துறாராம். ஆவியானவர் எல்லாவற்றையும், தேவனுடைய ஆழங்களை அறிந்திருக்கிறாராம். The Holy Spirit knows everything. And நம்ம இந்த வசனத்தை எல்லாம் கன்ஃபஸ் பண்ணலாம், எல்லாம் சொல்லலாம். But you are not transformed ஆகலன்னா how will you know? தேவன் உங்களுக்கு ஆயுதம் பண்ணி இருக்கிறதை எப்படி கண்டுபிடிக்க முடியும்? God wants us to live a true Christian life. அதுக்கு என்ன நடக்கணும்? என்ன தெரியுமா நடக்கணும்? You have to have an encounter with Jesus. அந்த மாற்றம் வரணும்னா சும்மா அப்படியே நான் ஜெபம் இல்ல. You need an encounter with Jesus. நீங்க வேதத்துல பாருங்க, அப்போஸ்தலர்ல நாம என்ன வாசிக்கிறோம்? 9ஆம் அதிகாரத்துல பவுல் என்ன பண்றாங்க? சவுலு, அப்ப அவன் பேர் சவுலு. அவன் என்ன பண்றான்? பிரதான ஆசாரிட்டெல்லாம் அதிகாரத்தை வாங்கி கொண்டு தமஸ்குக்கு போறான். என்னன்னு? அங்க நிறைய கூட்டம் வந்துருச்சுப்பா, அங்க ஒரு எழுப்புதல் நடந்துட்டு இருக்குது. இயேசுவை ஆராதித்து கொண்டு இருக்கிறாங்க, இயேசுவை கர்த்தர் என்று சொல்லி கொண்டு இருக்கிறாங்க. அவங்க அதிகாரத்தை வாங்குற, அவங்க எல்லாம் என்ன பண்ணணும்? பிடிச்சு சிறைக்கு கொண்டு வரணும். யூதர்களை, ரட்சிக்கப்பட்டவங்களை. அவன் மனசு பாருங்க,
பிசாசினால் ஆண்டு கொண்டிருக்கிறது. He's been controlled by demons. He's been controlled by demonic spirits. அவன் மனசு எல்லாம் எரிச்சலும் கோபத்தினால நிறைந்திருக்கிறது. Even though கமாலியன் பாதத்துல உட்கார்ந்து நியாய பிரமாணத்தை கற்று இருந்தாலும் அவன் மனசெல்லாம் தன்னுடைய யூத முறைமையின்படியும் அந்த சட்ட திட்டங்கள் அவன் ஊறி போயிருந்தான். இந்த சட்ட திட்டங்கள்லாம் ஊறி போயிருந்தான். அப்போ இவன் he was conformed to the pattern of this world. அவன் அந்த தமஸ்கு போகிற வழியில ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனை சந்திக்கிறாரு. ஒரு வெளிச்சம் வருகிறது. அவன் அப்படியே பயந்து குதிரையில இருந்து கீழே விழுகிறான். விழுந்த மாத்திரத்துல அவன் கண்ணு குருடாய் போயிருது. அப்போ அவனுக்கு ஒரு சத்தம் கேட்குது, இது என்ன யார் ஆண்டு, நான் யாரு, நீங்க யாருன்னு சொல்லுது. நீதான்பா நான் என்னை துன்பப்படுத்துகிற இயேசு. வரவங்க எல்லாரும் ஏதோ ஒரு சத்தத்தை கேட்கிறாங்க. ஒருத்தரையும் பார்க்கல. பவுல கைத்தாங்களா கூட்டிட்டு போறாங்க. நேர் வீதியில் அங்க ஒரு வீட்டுக்கு போறான் பவுல். He's been in shell shock. இந்த இயேசுவை தானே நான் துன்பப்படுத்த, இந்த இயேசுவை ஆராதிக்கிறவன் தான் நான் சிறைக்கு போட்டேன். ஐயோ, அவன் கதறி இருப்பான், அவன் அழுது இருப்பான். இந்த இயேசுதான் உண்மையான கடவுளா? அவர் மரித்து உயிரோடு எழுந்தது உண்மையா? நான் நம்பலையே. அவன் என்ன பண்ணானோ தெரியாது. நான் என்னுடைய கற்பனை. அவனுக்கு சாப்பாடு வெறுத்தான், தண்ணிய வெறுத்தான், கண் பார்வை இல்ல. அனனியாக்கு சொல்றாரு, அங்க இருக்கிறான்ப்பா சவுல் என்ற இருக்கிறான், அவன் இந்த நேரத்துல என்னிடத்துல ஜெபித்து கொண்டு இருக்கிறான். ஆண்டவர் சாட்சி கொடுக்கிறாரு. ஹல்லேலூயா. அவனை போற, அவனுக்காக ஜெபம் பண்ணு, அவனுக்காக ஜெபம் பண்ணு சொல்லிட்டு அவர் என்ன சொல்லுவாருங்க, நீ போ. 15 அப்போஸ்தலர் 9:15 படிச்சு, நீ போ, அவன் புற ஜாதிகளுக்கும் ராஜாக்களுக்கும் இஸ்ரவேல் புத்திரருக்கும் என்னுடைய நாமத்தை அறிவிக்கத்தக்கதாக நான் தெரிந்து கொண்ட பாத்திரமாயிருக்கிறான். அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவு பாடுபட வேண்டும் என்று நான் அவனுக்கு காண்பிப்பேன். அதுதாங்க கன்ஃபார்ம், டிரான்ஸ்ஃபார்ம்டு. கன்ஃபார்ம்ல இருந்து டிரான்ஸ்ஃபார்ம். ஆண்டவர் சொல்றார், நீ வெறும் சாட்சியம் இல்லப்பா, என்ன அறிவிக்கிறது மாத்திரமல்ல. பவுலுக்கு என்ன சொல்றாரு, என்னுடைய பிளான் என்ன தெரியுமா? அவன் என்னுடைய நாமத்தின் நிமித்தம் எவ்வளவாய் பாடுபட வேண்டும். பவுலுடைய வாழ்க்கை முழுக்க பாடுபட்டானா? கல்லெறியப்பட்டானா? அடிபட்டானா? மிலார் நாள் அடிச்சாங்களா? குச்சு நாள் அடிச்சாங்களா? பட்டினியா இருந்தானா? செத்துட்டான்னு நினைச்சு விட்டு போனாங்களா? அடிச்சு ஜெயில போட்டாங்களா? என் நாமத்தின் நிமித்தம் he was so much transformed in his life. உள்ளும் புறம்பும் மாற்றப்பட்டு இருந்தான். அதனால அவனுக்கு என்ன இருந்துச்சுங்க? He acknowledged the sufferings. நல்லா தெரிஞ்சுக்கங்க, மறுரூபமாக்கப்பட்ட உங்க வாழ்க்கையில எது வந்தாலும் ஆண்டவருக்கு ஸ்தோத்திரம்னு சொல்லுவோம். You will never ever feel, why Lord, ஆண்டவர் என்ன கைவிட்டுட்டார், ஆண்டவர் என்ன இப்படி பண்ணிட்டாருன்னு சொல்ல மாட்டீங்க. எவ்ரி கடந்து போகிற ஒவ்வொரு பாதையிலையும் you will bring glory to God. நீங்க ஆண்டவர் அதிகமா ஸ்தோத்திரம் பண்ணுகிற பிள்ளைகளா இருப்பீங்க. இந்த பாடுகள் இயேசுவை மகிமைப்படுத்தும்னு சொல்லுவீங்க. இயேசுடைய அந்த சிலுவையின் அனுபவம் அவர் சொல்லுவாரு,
எபிரேயர் 12ஆம் அதிகாரம் 1-2 வசனங்கள் 3ஆம் வசனம் வரைக்கும் படிச்சு பாத்தீங்கன்னா அதுல இருக்கிறோம். ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள் நம்மை சூழ்ந்து கொண்டிருக்கிற பாரமான யாவற்றையும் நம்ம சுற்றி நெருங்குகிற பாவத்தையும் தள்ளிவிட்டு விசுவாசத்தை துவக்குகிறவர் முடிக்கிறவருமா இயேசுவை நோக்கி நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓட கடவோம். ஏன் ஓடணுமா? 2ஆம் வசனத்துல அவர் சொல்றார், இயேசு அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு. இயேசு எதை பார்த்தாருங்க? சிலுவையை பார்த்தாரு. ஆனா சிலுவைக்கு பின்னாடி இருக்கிற மகிமையை பார்த்தாரு, பாடுகளை பார்த்தாரு, இந்த பாடுக்கு பிறகு இருக்கிற மகிமையை பார்த்தாரு, அவமானத்தின் நிந்தையம் பார்த்தாரு, இதுக்கு பின்னாடி தேவன் கொடுக்க போகிற அந்த மகிமையை பார்த்தாரு. அவர் தமக்கு முன் வைத்திருந்த சந்தோஷத்தின் பொருட்டு அவமானத்தை எண்ணாமல் சிலுவையை சகித்து தேவனுடைய சிங்காசனத்தின் வலது பாரிசத்தில் வீற்றிருக்கிறார். அங்க அடுத்து கவுன்சில், ஆகையால் நீங்கள் இளைப்புள்ளவர்களாய் உங்கள் ஆத்துமாக்களில் சோர்ந்து போகாதபடி தமக்கு விரோதமாய் பாவிகளால் செய்யப்பட்ட இவ்விதமான விபரீதங்களை சகித்த அவரையே நினைத்து கொள்ளுங்கள். பி டிரான்ஸ்ஃபார்ம்ட். அவரை பார்த்தாதான் மறுரூபம். லெட் கோ. உங்க வாழ்க்கையில who you think you are, உங்களை குறித்தே நீங்க நினைத்து கற்பனை பண்ணி கொண்டிருக்கிற காரியத்தை விட்டு தள்ளிட்டு என்ன பண்ணணுமா? ஹல்லேலூயா. become what the Lord says you are. நீங்க என்னவா இருக்கிறீங்க? பவுல் இருந்த வாழ்க்கையை ஒரு நொடி பொழுதுல, ஒரு தரிசனத்துல, ஒரு வார்த்தையில முழுசா மாற்றி போட்டார். என் நிமித்தம் நீ என்னவா இருக்க போகிற? என்னுடைய சாட்சியா இருக்க போகிற. என்னை பத்தி எங்கெங்க ஹல்லேலூயா எல்லாருக்கும் சொல்ல போகிற, இஸ்ரவேல் மக்களுக்கு சொல்ல போற, ராஜாக்களுக்கு போற, புற ஜாதிகளுக்கு சொல்ல போகிற, அதோட கூட என்ன பண்ண போகிற? என் நிமித்தம் எவ்வளவு பாடு நீ அனுபவிக்க போகிற, எவ்வளவு துன்பத்தை அனுபவிக்க போகிற, எல்லாத்தையும் பவுலே நான் வாழ்க்கையில செய்ய போகிறேன். We always want goodies from God. எப்போ நமக்கு, ஒவ்வொரு கிறிஸ்தவனை கேளுங்க, நமக்கு பாடு வேணாம், கஷ்டம் வேணாம். நான் ரட்சிக்கப்பட்டுட்டேன், ஆண்டவருக்கு ஊழியம் பண்றேன், என் வாழ்க்கை எல்லாம் இப்படிதான் மகிமையா இருக்கணும், செழிப்பா இருக்கணும். நீங்க அதையே யோசிச்சீங்கன்னா அது பின்னாடியே இருப்பீங்க. இட் மீன்ஸ் something is problem with you. பவுல் எழுதுவார், கலாத்திய சபைக்கு எழுதும் போது அவர் சொல்லுவாரு, பவுல் அந்த கலாத்தியாக்கு போகும்போது he was so sick, வியாதிப்பட்டு இருந்தாராம். பவுல் எழுதுவாரு, என் பலவீனத்தை அந்த நேரத்துல நீங்க என்ன பண்ணல, என் கண்ணுல அவ்வளவு பிரச்சனை இருந்தது, விட்டுருந்தீங்கன்னா உங்க கண்ணை பிடிங்க எனக்கு கொடுத்திருப்பீங்க. அந்த கண்ணு பிரச்சனை. He lived transformed, மறுரூபமான வாழ்க்கை. Hallelujah. Today I'm preaching so that someone, யாரோ ஒருவர், God wants you transformed. சும்மா உதட்ட அளவுல இயேசு இயேசுன்னு இல்ல, உண்மையா இயேசுவே அந்த அனுபவத்துக்குள்ள வரணும். ஹல்லேலூயா. நம்ம நிறைய நேரத்துல இந்த எழுப்புதெல்லாம் பேசும்போது, அசுசா ரிவைல் இந்த 20th centuryல 1906ஆம் வருஷம் 5ஆம் வருஷம் 6ஆம் வருஷத்துல ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட ஒரு 7-8 வருஷம் அந்த எழுப்புதல் இருந்தது. தேவனுடைய மகிமை அந்த அசுசா ஸ்ட்ரீட்ல இருந்தது. பல அற்புதங்கள், இன்னைக்கும் பல சாட்சிகள் இருக்கிறது. அதை பத்தி பேசுவோம். அந்த வில்லியம் ஷெய்மோரை குறிச்சு பேசுவோம். பட் மறைவுல இருந்த ஒரு பெண் இருந்தாங்க, ஒரு ஆப்பிரிக்கன். அவங்க பேர் லூசி ஃபிளவர். லூசிபர் கிடையாது, லூசிபர் ஃபிளவர், லூசி ஃபிளவர். ஹல்லேலூயா. சோ அந்த நாட்கள்ல பாத்தீங்கன்னா இந்த ஆப்பிரிக்கன் அமெரிக்கன்ஸுக்கு அமெரிக்கால மரியாதை கிடையாது, வெள்ளையர்களுக்கு மாத்திரம்தான்.
பெரிய பெரிய போஸ்ட், நீங்க பைபிள் காலேஜ் படிக்கணும்னாலும் மிஷினரியா போன வெள்ளையனாதான் இருக்கணும். ஆப்பிரிக்கன்ஸுக்கெல்லாம் உரிமை கிடையாது. அவங்களுக்கெல்லாம் அற்பமான வேலை செய்யணும், வீட்டு வேலை செய்யறவங்களா இருக்கணும், அடிமைகளா இருக்கணும். வெள்ளைக்காரன் அவன் தொட விரும்பாத வேலைகளை இவன் செய்யணும். அப்போ அந்த லூசி பிளவர் என்ற பண்றாங்க ஒரு ஒரு இடத்துல அவங்க வேலை பண்ணிட்டு இருக்கிறாங்க. வெள்ளைக்காரங்க இருக்கிற வீட்டுல அவங்க இருக்கிறாங்க, ஒரு பெரிய இன்ஸ்டிடியூட் இருக்குது, அங்க வேலை பண்றாங்க. ஹல்லேலூயா. இவங்க வேலை என்ன தெரியுமா? அவங்க பிள்ளைகள் எல்லாம் பராமரிக்கணும், அவங்கள சுத்தம் பண்ணணும், அவங்கள குளிப்பாட்டணும், அவங்களுக்கு வேண்டியதெல்லாம் செய்யணும், அவங்களுக்கு சமைச்சு போடணும், அவங்கள தூங்க வைக்கணும். இதுதான் அவங்க வேலை, அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட வேலை, ஒரு அடிமையின் வேலை. அப்ப அந்த இன்ஸ்டிடியூஷன்ல நிறைய நேரத்துல அவங்க என்ன பண்ணுவாங்க, பைபிள் படிக்க வருவாங்க, அவங்களுக்கு உபதேசம் பண்ணப்படும். ஒருத்தர் அங்க அலவுட் இல்ல. வில்லியம் செய்மோரும் அங்கதான் படிச்சாரு. ஆனா வில்லியம் செய்மோர் எங்க வச்சாரு? தூரத்துல ஒரு பாக்ஸ் போட்டு உட்கார வைப்பாங்களா, அவங்க வெள்ளையரோட சேர்ந்து கொள்ளக்கூடாது. அப்ப அவங்க ஆவியானவரை குறிச்சு, அந்நிய பாஷையை குறிச்சு, வல்லமையை குறிச்சு, அபிஷேகத்தை குறிச்சு எல்லாம் பேசும் போது இவங்களுக்கு ஒரே கேள்வி, இது வெள்ளைக்காரனுக்கு மாத்திரம் தானா இந்த அபிஷேகம்? வெள்ளைக்காரனுக்கு மாத்திரம் தானா பரிசுத்த ஆவி? வெள்ளைக்காரனுக்கு மாத்திரம் தானா இந்த கிருபைகள்? அவங்க சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டு துக்கப்பட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க, முழங்கால நின்று ஆண்டவருடைய சமூகத்துல ஜெபம் பண்ணி கொண்டு இருப்பாங்க. ஒரு நாள் அவங்க என்ன பண்றாங்க, யோவேலின் தீர்க்கதரிசியின் புஸ்தகத்தை அவங்க படிச்சுட்டு இருக்கிறாங்க. அந்த யோவேல் 2ஆம் அதிகாரத்தை அவங்க படிக்கும் போது அவங்களுக்குள்ள ஒரு ஜெபத்தை எடுக்கிறாங்க. ஒரு கேள்வி வருது. அவங்க ஆண்டவரை பார்த்து கேட்கிறாங்க, ஆண்டவரே இங்க வசனம் இப்படி சொல்லுது, ஆனா இது எங்களுக்கு இல்லைன்னு இவங்க சொல்றாங்களே, வெறும் வெள்ளைக்காரங்களுக்கு தான் இருக்குதுன்னு சொல்றாங்களே, என்ன பண்றது ஆண்டவரே? அங்க 28ஆம் வசனத்துல 2ஆம் அதிகாரத்துல அவங்க படிக்கிறாங்க, மாம்சமா இது அதற்கு பின் நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன், அப்பொழுது உங்கள் குமாரரும் குமாரத்திகளும் தீர்க்கதரிசனம் சொல்லுவார்கள், உங்கள் மூப்பர்கள் சொப்பனங்களை, உங்கள் வாலிபர் தரிசனங்களையும் காண்பார்கள். ஹல்லேலூயா. உங்கள் ஊழியக்காரர் மேலும் அந்நாட்களின் ஆவியை ஊற்றுவேன். இந்த வசனத்தை படிக்கும் போது அவங்களுக்கு ஒரே ஷாக். ஆண்டவர் இங்க வெள்ளைக்காரனுக்கு வெள்ளையனுக்கு இல்ல, கருப்பா இருக்கிறவங்களுக்கு எழுதப்படலையே, மாம்சமான யாவர் மேலும் சொல்லப்படுகிறதே, அப்போ எனக்கும் மாம்சம் இருக்கிறதே. அப்போ இந்த அம்மா கேட்டாங்க, ஆண்டவரே எனக்கு இந்த நான் மாம்சத்துல தானே வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், ஹல்லேலூயா, வெள்ளைக்காரனுக்கு அவன் மாம்சத்துல நான் வாழ்ந்து கொண்டு இருக்கிறேன், நீ வேறு பாகுபாடு பார்க்கிற தேவனா? அப்ப எனக்கு இந்த கிருபை இல்லையா? இந்த மாம்சமான யாவர் மேல ஆவியை ஊற்றுவேன்னு சொல்லி இருக்கிறீங்களே, என் மேல ஊற்ற மாட்டீங்களா? எனக்கு அந்த தகுதி இல்லையா? அவங்க அழுது ஜெபித்து கொண்டு இருக்கிறாங்க. சபைக்குள்ள அவங்களுக்கு அலவுட் இல்ல. அவங்க இருக்கிறவங்க அந்த இடத்துல அவங்க வேலைக்கார குவார்டர்ல உட்கார்ந்து அவங்க ஜெபம் பண்ணி கொண்டு இருக்கிறாங்க. திடீர்னு ஆவியானுடைய மகிமை அவங்க மேல ஊற்றப்படுகிறது. பரிசுத்த ஆவியானவர் அவங்க மேல இறங்குகிறாரு, நிரப்புகிறாரு. அந்நிய பாஷை அடையாளத்தோடு அவங்க பேசுறாங்க, எழும்புறாங்க. அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்ட மாத்திரத்துல தனக்கு மாத்திரம் தான் சொல்லி அவங்க வாழல. She wanted to take this into this world. அப்ப அவங்க இந்த ஆப்பிரிக்கன் கிறிஸ்டியன்ஸ் கிட்ட போய் என்ன பண்றாங்க, ஜெபத்துக்கு கூப்பிடுறாங்க, வாங்க நாம ஜெபிக்கலாம். ஹல்லேலூயா. தேவனுடைய வல்லமையை பார்க்கிற வரைக்கும் நம்ம ஜெபத்தை நிறுத்தக்கூடாது என்று சொல்லி அவங்க ஜெபிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஹல்லேலூயா. அந்த ஜெபத்துக்கு வரதுல காலையில இருந்து காத்து இருக்கிறாங்க. மாலை மத்தியானத்துக்கு மேல ஒரு 2 பேர் வராங்க. அவங்க நினைக்கிறாங்க 2 பேர் வந்தாலும் போதும், நம்ம ஜெபிக்கலாம்னு அவங்க ஜெபம் பண்றாங்க. அதுக்கு பிறகு பாத்தீங்கன்னா ஒரு 20-25 பேர் வந்துடுறாங்க. அதுல பெண்கள், ஹல்லேலூயா, வாலிபர் ஒரு 5 வாலிபர்கள், இப்படி எல்லாம் வந்துடுறாங்க. அவங்க கதவை சார்வங்க சொல்றாங்க, நாம ஆவியானுடைய வல்லமை பார்க்கிற வரைக்கும், மகிமை பார்க்கிற வரைக்கும் நாம வெளியே போகணும். If you are ready for that, let us pray. அவங்க ஜெபிக்கிறாங்க. கதவெல்லாம் சாத்தப்படுகிறது. ஒரே ஒரு நோக்கம் அவர்களுக்குள்ள, we want a transformation.
We want a transformation. நாங்க குறை சொல்லி வாழ்ந்தது போது எங்களுக்கு ஒரு மாற்று வேணும் ஆண்டவரே. They cry. ஆதி அப்போஸ்தலர் போல 10 நாட்கள் இல்ல, அவங்க ஜெபிக்கிறாங்க, விடாப்பிடியா ஜெபிக்கிறாங்க. ஆண்டவரே எங்களுக்கு வேணும். We want to see the power of God. மூன்றாவது நாளிலே கூடியிருந்த அத்தனை பேர் மேல ஆவியானவர் இறங்குறாரு. ஒரு பலத்த காற்று வருகிறது. இடி முழக்கத்தின் பெந்தேகோஸ்தே நாள் அன்னைக்கு ஏற்பட்ட அனுபவம் அவர்களுக்குள்ள ஏற்படுகிறது. ஹல்லேலூயா. அசுசா ஸ்ட்ரீட் வரதுக்கு முன்னாடி அந்த இடத்துல நடக்கிறது. இந்த வல்லமை இறங்கின போது அவர்கள் இன்னும் அதிகமாய் ஜெபிக்கிறார்கள். ஜெபித்து கொண்டு இருக்கும் போதே இந்த ஜெபத்தின் காரியம் என்ன நடக்குது? It spreads like a wildfire. 2000 பேர் வராங்க. 2000 பேர் அந்த இடத்துல கூடுறாங்க. அந்த 2000 பேர் மக்களை பார்த்தீங்கன்னா பெரிய அற்புதங்களையும் அடையாளங்களையும் தேவன் செய்கிறார். தேவனுடைய மகிமை வெளிப்படுகிறது, தேவனுடைய வல்லமை வெளிப்படுகிறது, சூப்பர் நேச்சுரல் ஹீலிங் நடக்கிறது. இல்லாத உறுப்புகள் உருவாகிறது. இதெல்லாம் கண் கூட பாக்குறாங்க. ரிவைவ் எழுப்புதல் பற்றி கொண்டது. அதுக்கப்புறம் தான் அவங்க இதுக்கு வராங்க. 1906 அவங்க என்ன பண்றாங்க? அசுசா ஸ்ட்ரீட் வராங்க. அங்க இடம் பத்தல. வில்லியம் செய்மோர் எழுப்புத இந்த இதுக்கு எவ்வளோ அவரை இம்பார்ட்டன்ட் கொண்டாடுறாங்களோ, பட் இட் ஸ்டார்டட் வித் ஒன் விமன் who got transformed. ஹல்லேலூயா. நான் அடிமை, எனக்கு இவ்வளவுதான் அவங்க இருக்குல்ல, அந்த கன்ஃபர்மே அந்த உலகத்தோட ஒத்து போகல. கன்ஃபார்ம்டு லைஃப் இல்ல. she wanted a transformation. she cried unto God. God filled her. தேவனுடைய சித்தத்தை அறிந்து கொண்டாங்க. கிட்டத்தட்ட ஐ பிலீவ் 8 வருஷங்கள் அந்த மகிமை அந்த இடத்துல இருந்தது. த்ரூ அவுட் உலகத்திலிருந்து எத்தனையோ கோடி மக்கள் அந்த இடத்துல வந்தாங்க. they saw the glory of God. அந்த மகிமை எப்படி கண்ணுல பார்த்த மகிமையா, மேகம் மூடுகிறதையும் அக்கினி அந்த கூடாரத்தின் மேல அப்படியே கொழுந்து விட்டு எரிகிறதையும் அவர்கள் பார்த்தார்கள். மாம்ச கண்கள்ல பார்த்தாங்களாம். that was the revival of Azusa Street. இன்னைக்கு the same God. இன்னைக்கே நம்முடைய வாழ்க்கையில இந்த மாற்றங்கள் வரல, அற்புதங்கள் நடக்கல. ஏன்? ஆவியானுடைய நிறைவு இல்ல, வல்லமை இல்லைன்னா because we are still living as a conformed. வேஷம் போட்டு கொண்டு இருக்கிறோம். கிறிஸ்துவன் என்ற வேஷம் போடுறோம், ஆவிக்குரியவர்கள் என்று வேஷம் போட்டு கொண்டு இருக்கிறோம். உள்ளமோ கல்லர் குகையா இருக்கிறது. There is no Christ in us. There is no ஆண்டவருடைய அவர் மேல இருக்கிற நேசம் இல்ல. நமக்கு இன்னும் உலகத்தின் மீது நிறைய ஆசைகள் இருக்கிறது. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல படிச்சு பாருங்க. அங்க என்ன சொல்றார் பவுல்? ஹல்லேலூயா. கொலோசியர் 3ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம். பூமியில் உள்ளவைகள் அல்ல, மேலானவைகளை நாடுங்கள். Don't seek the things of this world. இன்னைக்கு எத்தனை பேரு உலகத்தின் காரியங்களை, இதை வாங்கணும், அதை வாங்கணும், அதை சேர்க்கணும், இதை சேர்க்கணும். நீங்க ஜெபம் பண்ணுங்க, ஆண்டவர் கொடுத்தாருன்னா சேர்த்துக்கங்க. பட் டோன்ட் ஃபோக்கஸ் அந்த காரியத்தின் மேல, உலகத்தின் காரியங்கள் மேலேயே. இன்னைக்கு எத்தனை பேர் உலகத்தின் காரியங்களுக்காக தங்களுடைய சமாதானத்தை இழந்து போகிறாங்க, மகிழ்ச்சி இழந்து போகிறாங்க, தேவ பிரசன்னத்தை இழந்து போகிறாங்க. ஹல்லேலூயா. எத்தனை பேர் இருக்கிறாங்க. ஐ நோ, எத்தனையோ பேர் எனக்கு தெரியும். ஆதி அன்பை இழந்தவர்களாக இருக்கிறாங்க. They think so much about themselves and the things of this world. அவர்கள் தேவனுக்கு மகிமையா இருக்க முடியாம போய் கொண்டிருக்கிறது. எத்தனை ஊழியக்காரர்கள், எத்தனை ஊழியங்கள். எனக்கு கர்த்தர் கற்றுக் கொடுத்தது. If you are going to ask the world, சபையில தான் பார்த்து இது இல்ல 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 இல்லன்னு கேட்போமானால்
then you don't have faith in God. உங்களுக்கு குறித்திருக்கிறதை அவர் நிறைவேற்றுவார். யோபு சொன்னது போல, எனக்கு குறித்திருக்கிறதை தேவன் நிறைவேற்றுவார். If God has something for you, எப்படியாச்சும் கர்த்தர் கொடுப்பார். அதுக்காக போராட வேண்டியதில்லை, அதற்காக நேரத்தை வீணடிக்க வேண்டியதில்லை. There are so many things we are called to do. Take the gospel, preach the gospel. ஏன் போய் சொல்ல முடியாம இருக்கிறோம்? ஏன்னா அந்த அளவுக்கு உலகம் நமக்குள்ள இருக்கிறதுனால we don't have the power of God, we don't have the power of the Holy Spirit. சாட்சி ஆவியானவர் இருந்தாதான் இயேசுடைய சாட்சியா இருக்க முடியும். அப்போஸ்தலர் 1:8 படி. இன்னைக்கு உங்க முன்னாடி இந்த காரியத்தை வைக்கிறேன். Are you confirmed or transformed? ஒத்த வேஷமா இல்ல மறுரூபமாக இருக்கிறீங்களா? ஒரு முறை நீங்க அந்த மறுரூபமாக்கப்பட்ட அனுபவத்துக்குள்ள வரும்போது, when you know the will of God, தேவனுடைய சித்தத்தை அறிகிற அறிவுக்குள்ள வந்துட்டீங்கன்னா அன்னைக்கு சொல்லுவீங்க, சே, இந்த அற்பமான காரியத்துக்காக இவ்வளவு நான் பிரயாசப்பட்டேன். பவுல் சொன்னார்ல, எல்லாத்தையும் நான் குப்பை என்று விட்டேன், தூசியுமாக எண்ணுகிறேன். எதுக்குங்க? இயேசுவை அறிகிற அறிவுக்காக. எல்லாத்தையும் நான் குப்பை என்று எண்ணுகிறேன், தூசியுமா எண்ணுகிறேன். எல்லாத்தையும் விட்டுட்டாராம். ஒரு நாள் பெருமைக்காக இருந்தாரு, பதவிக்காக. சொல்லுமா, நான் பரிசேயன், கமாலின் பாதத்துக்கு அடிச்சு படிச்ச உட்கார்ந்து படிச்சவன், ஏட ரெப்புடேஷன். பவுல் சொல்ற, அதெல்லாம் போயிருச்சு, அதெல்லாம் குப்பையா நினைக்கிறேன், தூசியா நினைக்கிறேன். தேவனை இயேசுவை அறிகிற அறிவுக்காக. What about you? What about me? என்ன பண்ண போகிறோம்? It's time to make a choice. It's time to pray. இந்த பிரபஞ்சத்து உலகத்துக்கு ஏற்றபடி வேஷம் போடுறோமா? இல்ல இயேசுவை அறிகிற அறிவுக்காக மனதை புதிதாகி மறுரூபமாக்கப்பட்ட வாழ்க்கை வாழ போகிறோமா? Choice is yours. நீங்க எதை கேட்கிறீங்களோ? What is your prayer? உலகமா, பரலோகமா? எது உங்களுக்கு முக்கியம்? இயேசுவா, உலகமா? உங்களை அவர் சொந்த ரத்தத்தை சிந்தி கரையம் கொடுத்து வாங்கி இருக்கிறார். Don't forget that. அவருக்குரியவர்களாக மாறும்.